நடிகர் விஷால் அவர்கள் ஏமா கமிட்டி எங்கே கேரளாவில் ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி தமிழ் நடிகர் சங்கத்திலையும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கே யாரெல்லாம் பெண்கள்கிட்ட அத்துமீறி நடந்துக்கிறாங்களோ அவங்கள எல்லாரையும் நாங்களும் பிடிக்க போகிறோம் அப்படின்னு இவர் ஒரு குழு ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாரு. கேரளாவில் ஒரு 10 விக்கெட்டு தான் விழுந்தது. இந்த மாதிரி ரியலாகவே ஒரு ஏமா கமிட்டி தமிழ்நாடு நடிகர் சங்கத்தில் ஆரம்பித்தாங்கன்னா கண்டிப்பாக கிட்டத்தட்ட ஒரு 500 விக்கெட் விழும். இது உறுதியாக நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, நம்ம மைக் மோகன் அவர்கள் 80 காலகட்டத்திலலாம் அந்த அளவுக்கு பிரபலமாக பேசப்பட்ட ஒரு சூப்பர் ஸ்டார்னே சொல்லலாம். அவரை இன்னும் அந்த நடிகை யாருன்னு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அந்த நடிகை என்கிட்ட காதல் ப்ரப்போஸ் பண்ணாங்க, அந்த காதலை நான் ஏற்றுக்கலை, அதனால் அவங்க பரப்பப்பட்டது தான் எனக்கு எய்ட்ஸ் இருக்குதுன்னு நடிகர் மோகனை ஒரு இருட்டு உலகத்தில் தள்ளி விட்டுச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் அவர் சினிமா உலகத்திலே பார்க்க முடியல, எந்த ஹீரோயினையும் அவர் கூட நடிக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்ன காலகட்டங்கள் நிறைய இருக்குது.